நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மிக முக்கியமான மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே தன்னுடைய ஒரே படத்தில் தானே ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க, வில்லனாகவும் நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட படங்களை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எம்ஜிஆர், சிவாஜி இவங்க 2 பேரை விட்டுருவோம். நம்ம சொல்ல போகிறது கிட்டத்தட்ட 90ஸ்க்கு அப்புறம் வர லிஸ்ட்டு தான். இதில் முதல் தடவையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனை சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளவந்தான் படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருப்பார், ஹீரோவும் நடிச்சிருப்பார். ஹீரோவாக விஜயகுமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும், வில்லனா நம்ம நந்தகுமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடித்து மிரட்டியிருப்பார். 2001 ரிலீஸ் ஆன அந்த படம் தோல்வியை தழுவியது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு நல்ல படம், ஒரு பரிசோதனை முயற்சி அப்படிங்கிற பேரை இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோட வாலி படம் ஆளவந்தான் ரிலீஸுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி 1999 அவர் ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரே தான் ஹீரோ நடிச்சிருப்பார், அவரே தான் வில்லன் நடிச்சிருப்பார். எப்படி ஆளவந்தான்ல அண்ணன் தம்பியோ ட்வின்ஸோ, அதே மாதிரி தான் இந்த வாலி படத்துலையும் அஜித் அவர்கள் ட்வின்ஸாக நடிச்சிருக்காங்க. அண்ணன் பெயர் தேவா, தம்பி பெயர் சிவா. சிவா ஹீரோ, தேவா கெட்டவன் வில்லன். ஸோ இந்த 2 பேரோட கேரக்டர்லையும் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா பின்னி பெற எடுத்திருப்பார். குறிப்பாக அண்ணன் கேரக்டரில் நடிப்பில் மிரட்டி எடுத்திருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் நமக்கே தெரியும். எந்திரனில் வசீகரன் அப்படிங்கிற சயின்டிஸ்டாக ரொம்ப பக்குவப்பட்ட மனிதன் நடிச்சிருப்பார். அதே மாதிரி சிட்டி ரோபோவும் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பார் செகண்ட் ஹாஃபில். கிட்டத்தட்ட அதோட 2ஆம் பாகத்துலேயும் அப்படியே தான். என்னதான் அக்ஷய்குமார் வில்லனாக இருந்தாலும் கூட அந்த சிட்டி ரோபோ கொஞ்சம் வில்லத்தனமாக அப்புறம் மாறி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு போர்ஷன் வில்லத்தனமாக வரும். பட் அதை முழுசாக லிஸ்ட்டில் எடுத்துக்க தேவையில்லை. பட் எந்திரன் படத்தில் ஹீரோவும் ரஜினியே, வில்லனும் ரஜினியே அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட படம் நமக்கே தெரியும். 24 அப்படிங்கிற படத்தில் கிட்டத்தட்ட வில்லனாகவும் ஹீரோ நடிச்சிருப்பார். ஹீரோவா தம்பி பையன் சூர்யாவும், வில்லனா நம்ம இளம் வயது ஹீரோ சூர்யாவோட பெரியப்பாவும் நடிச்சிருப்பார். ஆத்திரையா அப்படிங்கிற கேரக்டர் மிரட்டி எடுத்திருப்பார். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி படம் தான். அடுத்ததாக யாரை சொல்லணும் அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் இருமுகன் அப்படிங்கிற படம். அரிமாநம்பி படத்தின் இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்குனர் ரிலீஸ் ஆன படம் இருமுகன், ஒரு வெற்றி படம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா, சீக்ரெட் ஏஜெண்டா ஹீரோ விக்ரம் நடிச்சிருப்பாரு. வில்லனா லவ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வைடு கேங்ஸரா கிட்டத்தட்ட பெண்மை தன்மை கொண்ட கேரக்டர்ல சியான் விக்ரம் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் மணிவண்ணன் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 1993-94 காலகட்டத்திலேயே ஒரு படம் நடிச்சிருந்தார். அமைதிப்படை அப்படிங்கிற படத்தோட வெற்றி இப்போ வரைக்கும் ஃபேமஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சத்யராஜ் போலீஸ் அதிகாரி நடிச்சுப்பார். வில்லன் சத்யராஜ் நாகராஜ சோழன் MA MLA அப்படிங்கிற கேரக்டரில் வெளுத்து வாங்கியிருப்பார். குறிப்பாக அமாவாசை ஃப்ளாஷ்பேக் யாராலையும் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் செல்வராகவன் இயக்கத்தில் நானே வருவேன் அப்படிங்கிற படம் நடித்தார். அந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருப்பார் தனுஷ், வில்லனாவும் அவரே நடிச்சிருப்பார். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற வேண்டியது. திரைக்கதை ரொம்ப பலவீனமாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை. அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2007 அவர் நடிப்பில் வெளிவந்த படம் தான் அழகிய தமிழ்மகன். இதில் ஹீரோவும் விஜய் நடிச்சிருப்பாரு, வில்லனாவும் அவரே நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை பெறவில்லை, ஒரு மோசமான தோல்வி படம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்த கோட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதில் ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். ஸோ இந்த அழகிய தமிழ்மகன், கோட், இந்த 2 படங்களை உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, பிடிச்ச வில்லத்தனமான கேரக்டரை எதை விஜய் ரசித்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்த ஹீரோக்களின் பட்டியல். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தா அந்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.